சோஷியல் மீடியா அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஞாபகத்துக்கு வர்றது என்னன்னா யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற பல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? அந்த மாதிரி அந்த சோஷியல் மீடியாவை நம்ம சேஃபா யூஸ் பண்ணுவோமாக இருந்தா நமக்கு நன்மையான விஷயங்களை மட்டும்தான் அந்த சோஷியல் மீடியா நமக்கு தரும். அதே தவறான முறையில நம்ம யூஸ் பண்ணுவோமாக இருந்தா அது நமக்கான உயிர் போறதுக்கான வாய்ப்பை கூட ஏற்படுத்துறதுக்கான நிலை ஏற்படுமா? என்னன்னா, நீர்கொழும்பு தலதுவையில 2 நபர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாக்குவாதம் தீவிரமடைந்த நிலையில துப்பாக்கி சூடு சம்பவமாக பதிவாயிருக்குது. இவங்க 2 பேருமே திடீர்னு மீட் பண்ணிருக்கிறாங்க. மீட் பண்ணும் போது திடீரென துப்பாக்கி சூடு சம்பவம் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. அந்த நிலையில துப்பாக்கி சூட்டு பிரயோகம் செய்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இவர் 53 வயதுடைய நபர் அப்படின்னு போலீஸ் சொல்லியிருக்கிறாங்க. விசாரணைகள் மூலமாக தெரிய வர்றது என்னன்னா, இந்த 2 நபர்களுக்கு இடையில வாட்ஸ்அப் மூலமாக வாக்குவாதம் நடைபெற்றிருக்குது. இது தீவிரமடைந்த நிலையில தான் பிஸ்டல் ரக துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த நபர் சுட்டதாக சொல்லியிருக்கிறாரு. இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்துல யாருக்குமே எந்த பாதிப்புமே ஏற்படல அப்படிங்கறத போலீசார் சொல்லியிருக்கிறாங்க.